அம்மா வந்தாச்சு. அம்மா மட்டும் இல்ல, அப்பா, மாமா, அத்தை, அக்கா, அண்ணா, செல்லம்மையன் எல்லாருமே வந்திருந்தாங்க. ஒரு ஆள் வந்தாலே நமக்கு ஒரே ஹாப்பி ஆயிரும். இத்தனை பேர் வந்தா ஒரே குஷி தான் இன்னைக்கு போங்க. இந்த 7 மந்த்ல கட்டிச்சோறுலாம் கட்டி வந்து பார்ப்பாங்களா? என்னடா நம்மள இன்னும் யாருமே பார்க்க வரல. சரி ஓகே, செல்வா வந்ததுக்கப்புறம் அவனை செஞ்சு தர சொல்லலாம்னு நினச்சி அம்மா இன்னைக்கு லெமன் சாதம், புளி சாதம், தயிர் சாதம் எல்லாமே செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. பார்த்தது நமக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. உடனே வீடியோ பார்த்துட்டு அடுத்தடுத்து வரவங்க யாரும் சாதம்லாம் கட்டி கொண்டு வர வேணாம். இன்றைக்கே எனக்கு ஆசை போயிடுச்சு. அதுவும் எங்கள் அக்கா வைக்கிற சாதம்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கட்டிச்சாதம்லாம் செம்மையாக கட்டுவேன். நல்லா டேஸ்ட்டாக இருந்ததா. இது கொஞ்சம் அப்புறம் நம்ம சமைச்சு வச்சுருந்தோம்ல நாட்டுக்கோழி எல்லாமே சாப்பிட்டுட்டு அப்பா மாமா எல்லோரும் தூங்கிட்டாங்க. அக்கா வந்து டூர் போகிறேன்னு சொன்னால, சரி ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்கோ போவின்னு ஒன்று ஒன்றா எடுத்து காட்டினேன். எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு கோமாளி மாதிரி இருக்குன்னு சொல்லிவிட்டா. சரி போ. அம்மா தான் வந்ததுலேருந்து என்னமோ ஒரு மாதிரி கிறங்கிட்டா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல. பட் அம்மா சொன்னதுக்கப்புறம் அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. பக்கத்தில் அத்தை ஊருக்கு போயிட்டாங்கன்னா ஆட்டுக்குட்டியை விட்டு போயிருந்தாங்களா, அது குட்டி போடுற மாதிரி இருந்துச்சு. அதுதான் எல்லோரும் பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ அப்புறமாட்டி அப்டேட் பண்ணுறேன். குட்டி போட்டுருச்சு அது. அப்புறம் ஒரு ஈவினிங் போல் எல்லாருமே கிளம்பிட்டாங்க. என்னையும் கூப்பிட்டாங்க. நான் ஒரு 2 நாளைக்கு அப்புறம் வாரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி பாய் பாய் சொல்லி அனுப்பியாச்சு.